Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட notification உங்களுக்கு கிடைக்கும். Instagramலயும் நம்ம பேஜை அப்படியே follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான Vegvellaikurma ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நான் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த குருமாவுக்கு வெங்காயத்தை நல்லா டைம் எடுத்து வதக்கினா தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மீடியமாக வதங்கின பிறகு நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து சேர்த்து அதையும் இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கினா குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கிட்டு நான் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட் பீன்ஸை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடலாம். அது இப்படி எண்ணெயில் வதக்கிறப்பவே பாதி நல்லா வெந்துடும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குருமாக்குன்னு செய்கிறதுனால கேரட்டு பீன்ஸும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி குருமாக்கு ரொம்ப மசிகிற அளவுக்கு நம்ம வதக்க வேணாம். ஜஸ்ட் அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் இந்த காய்களோடையே அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். இப்படி வதக்கிறப்பவே எல்லா காயும் ஆல்மோஸ்ட் வெந்துடும். இப்போ காயெல்லாம் வதக்கிட்டு நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நைட்டு டின்னருக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குருமாவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு இடையில் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. நல்லாவே வெந்துடுச்சு. எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டோட அந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமான அளவாக செஞ்சதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த குருமாவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பச்சை பட்டாணி இன்றைக்கி சேர்க்கலை. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட Vegvellaikurma சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது சப்பாத்தி, இடியாப்பம், பூரி, நான் இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை குருமா சாப்பாட்டுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மற்றபடி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் AL Foodology சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.